வெயில் சுட்டெரிப்பதால் பள்ளிகள் திறக்கும் தேதியை ஒத்திவைப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளி திறக்கும் தேதி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கோடை வெயில் சுட்டரிப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து சென்னையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவித்தார். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கின்ற தேதியை ஜூன் மாதம் 7ஆம் தேதி என்று அறிவித்திருக்கின்றார்கள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளிலும் 7ஆம் தேதியே வகுப்புகள் தொடங்கும் என்றும் மாணவர்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக சேவ் தாமிரபரணி என்ற ஹேஷ்டேகுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்த நிலையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் KN நேரு விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி குடியிருப்பு மற்றும் ஆலை கழிவுகளால் தொடர்ந்து மாசடைந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உற்பத்தியாகி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலில் சேரும் இந்த நதியை பாபநாசத்திற்கு பிறகு தூய்மையாக பார்க்க முடிவதில்லை என்பது அப்பகுதி மக்களின் நீண்டகால புகாராக இருந்து வருகிறது. அம்பாசமுத்திரம் பகுதியை தாண்டினால் தாமிரபரணி தண்ணீரை குடிக்கவோ குளிக்கவோ முடியாத நிலை உள்ளதாகவும், கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் கலந்து மினி கூவமாக தாமிரபரணி மாறியுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். விவசாய தேவைக்காக வெட்டப்பட்டுள்ள திருநெல்வேலி கால்வாய், கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய் உள்பட 11 கால்வாய்களிலும் கழிவுநீர் மட்டுமே ஓடுவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். நேரத்தில் இதில் நாங்கள் மஞ்சளை கரைச்சி தண்ணி எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ணியிருக்கோம், பொங்கல் விட்டுருக்கோம். நாங்களும் சிறு பிள்ளையில ஃபுல்லாக குளிச்சுருக்கோம். அப்படியாப்பட்ட கால்வாய் இன்னைக்கு பீங்கான் செத்த மாடு, ஆடு, கோழி கழிவுகள் அத்தனையும் போட்டு இதை கட்டமனா ஆக்கி வச்சிருக்காங்க. தாமிரபரணி ஆறு மற்றும் அதன் கால்வாய்களில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாக்கடை இவ்வளோ இந்த கழிவுநீரை அரசாங்கம் பார்த்து சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ சாக்கடை கொசு கீசு இருந்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இதை பார்த்து சரி பண்ணி அரசாங்கம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றில் எந்த வகையிலும் கழிவுநீர் கலக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தாமிரபரணியில் கழிவு கலப்பாமல் இருப்பதற்குரிய திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சருடன் சொல்லி செய்ய ஏற்பாடு செய்கிறோம். 1. 2வது, எல்லாருமே தாமிரபரணியில் குறைவாக தண்ணீர் வருகிறது என்றதெல்லாம் இல்லை. இந்த வருடம் மட்டும் 100 TMC தண்ணி கடலில் போய் தாமிரபரணியிலிருந்து பாசனத்துக்கு போக அதிகமாக கலந்திருக்கிறது. விவசாயம் பாதிக்காத வகையில் பொதுமக்களுக்கு குடிநீரையும் வழங்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பரில் திருமணம் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் அப்போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்ட புகாரின் பேரில் சில தீட்சிதர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் தமிழ்நாடு காவல்துறை தீட்சிதர்களை கைது செய்துள்ளதாக ஆளுநர் RN ரவி விமர்சித்திருந்தார். மேலும் புகாருக்கு உள்ளான தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் சர்ச்சைக்குரிய இருவிரல் பரிசோதனை நடத்தியதாகவும் அதிர்ச்சிகர விஷயத்தை கூறியிருந்தார். இது தொடர்பாக தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியது. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் உறுப்பினர் ஆனந்த் சிதம்பரத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தை திருமணம் நடைபெறவில்லை என்றும் காவல்துறையினர் நிர்பந்தம் காரணமாக குழந்தை திருமணம் நடந்தது என குற்றம் சாட்டப்பட்ட தீட்சிதர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் குழந்தை திருமணம் நடந்ததற்கு முக்கிய ஆதாரமாக அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன.
திருமணம் தொடர்பாக சிதம்பரம் தீட்சிதர் குழந்தைகளுக்கு இருவிரல் பரிசோதனை நடைபெறவில்லை என தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ஆனந்த் நேற்று முன்தினம் தெரிவித்த நிலையில் நேற்று நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீட்சிதர் குழந்தைகளுக்கு இருவிரல் பரிசோதனை நடைபெற்றதாக கூறினார். இருவிரல் பரிசோதனை நடைபெறலைங்க. ஆனால் வந்து பிரைவேட் பார்ட்ஸ் ஆஃப் த பேபி சில்ட்ரன்ஸை வந்து தொடப்பட்டது உண்மை. இருவிரல், நான் திருப்பி சொல்கிறேன், இருவிரல் பரிசோதனை நடைபெறவில்லை. ஆனால் குழந்தைகளோட பிரைவேட் பார்ட்ஸ் தொடப்பட்டது உண்மை. இருவிரல் பரிசோதனை நடந்ததா என்று கேட்டால் இருவிரல் பரிசோதனை 100% நடந்துச்சு. ஆளுநர் கூறியது முற்றிலும் உண்மை. இருவிரல் பரிசோதனை நடந்ததற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் ரெக்கார்ட்ஸில் அவங்க வந்து கன்னித்திரை இன்டாக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த உண்டான ஆதாரம் அத்தனையும் தேசிய குழந்தைகள் ஆணையத்திடம் இருக்குது.